மெதுவா எப்படி ஏய் ஐயோ. சந்தியா சந்தியா இங்க பாரு. உஷா என்னம்மா என்னாச்சு? அம்மா அது வந்து என்னம்மா மறுபடியும் ட்ரக் ஏத்திக்கிட்டாளா? ஆமாப்பா, உன் கூட தானே வந்த? நான் அவ கூடவே தான் இருந்தேன். இருந்தாலும் பாத்ரூம் போறேன்னு போய் சொல்லி எஸ்கேப் ஆகி போயிட்டாப்பா. நான் தான் முதல்லயே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல இவளை நம்ப வேண்டான்னு. அப்பா நீங்க நினைச்ச மாதிரி இவனை ஏமாத்திட்டு போயிட்டாதான். எங்கேயோ போய் யார்கிட்ட இருந்தோ ட்ரக்ஸ் வாங்கி அதை ஏத்திக்கிட்டு பார்க்ல விழுந்து கிடந்தா. அங்கேயே கடக்கட்டும் தலைமுழுகிட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா. எப்படிப்பா என்னால அப்படி பண்ண முடியும்? இவ என் தங்கச்சி. யாரும் ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல மாற மாட்டாங்க, மாறவும் முடியாது. எல்லாத்துக்கும் டைம் ஆகும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். என்னால தாங்க முடியாதுமா. ஏன்னா நீங்க என்ன மட்டும்தான் உங்க பொண்ணா நினைக்கிறீங்க. என்னை விட இவ மேலதான் உங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்கணும்பா. என்ன இவ உங்க ரத்தம். இவ என் அக்கான்னு கூப்பிட்டதுக்கே எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. என்னால அதை வார்த்தையால கூட சொல்ல முடியல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நான் தனியா இல்ல அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அப்போ உங்களை இவ அப்பான்னு கூப்பிடும்போது உங்களுக்கும் அதே மாதிரி தானே தோணணும். இவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி உணர்வு வரலம்மா. இவ உன்னை அக்கான்னு கூப்பிட்டது கூட உன்னை ஏமாத்தி அவளை வெளியே கூட்டு போக வைக்கணுங்கிறதுக்காகத்தான். இங்க பாருங்கப்பா, அவ ஏன் என்ன அப்படி கூப்பிட்டான்னு நான் ஆராய தயாரா இல்ல. என்ன அக்கான்னு கூப்பிட்டுட்டா, அதுக்கு நான் உண்மையா இருக்கணும். நான் இருப்பேன். திரும்பவும் சொல்றேம்மா, இவளால உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு பயமா இருக்கு. இவ அக்கான்னு கூப்பிட்ட சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாகி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. இவ திருந்த மாட்டாமா. நீ இவளை திருத்துறேன்னு சொல்லி உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. இதனால உனக்கு கடைசியில வேதனை தான் மிஞ்சும். அப்பா இங்க பாருமா, தயவு செஞ்சு நீ இவளை வீட்டுல வச்சுக்காத. எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா சாரி உஷா. சந்தியா சந்தியா எழுந்திரு, நம்ம ரூமுக்கு போலாம். எழுந்திருமா, மெதுவா பார்த்து எழுந்துரு. கமான் பார்த்து. ஓ ஓகே ஓகே அம்மா, நான் பாத்துக்கிறேன், விடு. பார்த்து வா, மெதுவா மெதுவா. பார்த்து. மெதுவா, ஒரு ஒரு படியா இருக்கு. ஏய் சந்தியா ப்ளீஸ், மெதுவா வான்னு சொல்றேன்ல. ஏய் ஐயோ சந்தியா, என்னம்மா இங்கே உட்காந்துட்ட? வா, இந்த பாரு இன்னும் 4 படி தான் இருக்கு. வா மெதுவா போலாம், வா. பார்த்து வா சந்தியா. ஓ சந்தியா, ஐயோ பார்த்து வா, மெதுவா. பார்த்து பார்த்து, இப்படி வா. இன்னும் கொஞ்சம் முன்னால. சாரி உஷா. சாரி. சரி சரி பரவாயில்ல, தூங்க. ஓகே சரி, நான் சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன் தோல்ஸ். ஓகே பாய். சொல்லுங்க சார். அபி, நீ சொன்ன மாதிரி பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணணுமா? அப்போ நீங்க பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணலையா? இல்ல, ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன்.
நீ சொன்ன மாதிரி முன்னணி பத்திரிகைகள் எல்லாத்துலேருந்தும் ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பாப்புலர் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சு கம்பெனி மீட்டிங் போடுறப்போ ஏதாவது சிக்கல் வந்தால் நம்ம கம்பெனியை பற்றி தாறுமாறாக எழுதிடுவாங்க. அப்போ நான் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கல. அப்படிலாம் இல்லை அபி. இப்படி எமோஷனலாக பேசிட்டு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கம்பெனியோட மொத்த பேரும் கெட்டு போயிடும் அபி. நான் எமோஷனலா பேசினேன், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நான் என்ன செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார். நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க சார். அபி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மேனகாவோட சிட்டி மேக்கர்ஸ், நம்மளோட பார்ட்னர்ஷிப்பில் வர டிஜிட்டல் வேலி, இவங்க 2 பேருக்கு இடையில அமெரிக்காலேருந்தே போட்டி இருக்கு. அந்த போட்டி இங்கேயும் தொடருது. டிஜிட்டல் வேலி உன்னை மலை மாதிரி நம்புதுமா? கரெக்ட். டிஜிட்டல் வேலி என்ன மலை மாதிரி நம்புது. ஆனா நீங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க சார். அபி, இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிக்கல் ரொம்ப பெருசா இருக்குமோன்னு படுதுமா. எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் உன்னிப்பா கவனிச்சா அதை சரி பண்ண முடியும் சார். அபி, இருந்தாலும் 1 மினிட் சார். சொல்லுங்க துல்ஸ். நான் இப்ப கிளம்பிடுறேன். சரி, ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, தேங்க்யூ சார். எந்த சிக்கலா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க டிஜிட்டல் வேலி ஆஃபீஸர்ஸ் கவனிச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் ஈவினிங் உங்களை மீட் பண்றேன் சார். ப்ளீஸ் சார். கார்த்திக், தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருது. சீக்கிரம் பாலை குடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ண முடியுமா? Can't you see that I'm reading? எனக்கு படிக்கணும். காலையிலேருந்து உன்கிட்ட கத்தி கத்தி சண்டை போட்டு என் எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேல உன்கிட்ட சண்டை போட முடியாது. நான் வெளியே போய் படுக்கிறேன். நீ விடிய விடிய புக்க படி. அம்மா, தூக்கம் வரலையா? நீ மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, என்னாச்சுமா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனந்தி. இப்படி சொன்னா எப்படிமா? ஆர்த்தியும் மனோவும் இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. அக்கா அவங்க 2 பேருக்கும் எதுவும் பண்ணலன்ற கோவத்துல தான் அப்படி பண்ணிருக்காங்க. ஆனா நிச்சயமா அது தப்பான செயல். அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. அக்கா எனக்கும் ஷேர் தரேன்னு சொன்னப்ப நான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா ஆர்த்தியும் மனோவும் உன்னை ஏமாத்தி ஷேர் வாங்கின மாதிரி என்னையும் ஏமாத்த முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அதை கண்டுபிடிச்சி இந்த தப்பு நடக்காம தடுத்திருப்பேன். என்னதான் அக்கா மேல கோவம் இருந்தாலும் அவங்க எப்படிதான் ஆதி கூட சேர்ந்துக்கிட்டு அக்காவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு கூட தான் அக்கா மேல கோவம் இருக்கு. எனக்கு தெரியாம தோழரை வச்சு என் பத்திரிக்கை கையகப்படுத்தியாச்சு. அதுக்காக நான் ஒரு படி கீழே இறங்கி அவளை அழிக்கணும்னு நினைக்கலாமா? ஆனந்தி, ஒருத்தர் மேல இருக்கிற வருத்தத்தை இல்லாததும் பொல்லாதுமா சொல்லி அது கோவமா மாத்த முடியுமா? அந்த ஆதி இந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்கா. அந்த 2 அறிவு கட்ட ஜென்மங்களுக்கும் இது புரியலையே. புரிஞ்சுக்கலையே. எல்லாருமா சேர்ந்து அபிய நடுத்தருவில் நிறுத்தணும்னு பாக்குறாங்கம்மா. ஆனந்தி, அபியோட நிலைமை என்ன ஆகும்? ஆதி அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அக்காவோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். நாம எதுவும் அவளுக்கு உதவ முடியாதா? இத பாருமா, நம்ம கையில இப்ப எதுவுமே இல்லை. ஆனா என் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அக்காவை யாரும் அவ்வளவு சுலபமா எதுவும் பண்ண முடியாது. சரி, நீ இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காத. வா, வந்து படு. வாமா. ஆனந்தி, அபிக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அம்மா, இப்ப என்னால உறுதியா எதுவுமே சொல்ல முடியாதுமா. வாமா, வாமா.
உங்க 2 பேரையும் எதுக்காக வர சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, கிரி கூப்பிட்டாரு, வந்திருக்கோம். I'll tell you. நாளைக்கு அபி டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை சைன் பண்ண போறா. அது மட்டும் நடந்துட்டா நீங்க கடைசி வரைக்கும் அந்த கம்பெனில எந்த உரிமை இல்லாம ஆயிடுவீங்க. அதை எப்படி சைன் பண்ண முடியும்? அதான் பெரும்பான்மையான ஷேர்ஸ் உங்ககிட்ட இருக்கே. அது அபிக்கு தெரியாதா ஆர்த்தி? தெரியாம என்ன, எல்லாம் தெரியும். அம்மா கிட்ட கூட ஷேர்ஸை கேட்டு தகராறு பண்ணிட்டு தான் போயிருக்கா. இந்த நிமிஷம் அபிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீ, மனோ, உங்க அம்மா எல்லாரோட ஷேரும் என்கிட்ட தான் இருக்குன்னு கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். டிஜிட்டல் வேல்யூ கூட மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கானா? அவகிட்ட ஏதோ ஐடியா இருக்கணும்ல. எஸ், யூ ரைட் மனோ. எனக்கும் அதே சந்தேகம் தான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீயும் ஆர்த்தியும் நாளைக்கு காலையிலேயே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. டிஜிட்டல் வேலி மீட்டிங் நடக்கும்போது உங்க 2 பேரோட ஷேர்ஸும் எனக்கு, அதாவது ஆதிக்கு விற்கப்பட்டதா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உடனே உடனே அபி மறுப்பா. கரெக்டா அதே நேரத்துல நான் லாயர்ஸோட வந்து ஆதாரத்தோட எல்லாத்தையும் டிஜிட்டல் வேலி குரூப்புக்கு புரிய வைக்கிறேன். நம்ம கிட்ட தான் மேக்ஸிமம் ஷேர்ஸ் இருக்குங்கிறத நிரூபிச்சா என்ன ஆகும்? மனோ, டிஜிட்டல் வேலி கான்ட்ராக்ட் அபிக்கு கிடைக்காது. அதனால நம்மளுக்கு என்ன லாபம்? எனக்கு 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 எந்த ஆதாயம் இல்ல. ஆனா உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஆதாயம் இருக்கு. ஆர்த்தி, அபி உன்னை, மனோவை, உங்க அம்மாவை யாரையும் மதிக்காம இருக்கா. நியாயமா உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து கிடைக்க வேண்டிய ஆதாயம் எதையும் தரல. அது நான் உங்களுக்கு மீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இமேஜின், இந்த டிஜிட்டல் வேலி கான்ட்ராக்ட் கேன்சல் ஆன உடனே ஆதி கன்ஸ்ட்ரக்ஷனோட அபி கன்ஸ்ட்ரக்ஷனை இணைச்சிடலாம். அப்படி இணைக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் it'll be really good, great. Giri, just get those files, no? Yes, boss. இதுல இந்த கான்ட்ராக்ட்ஸ்ல எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்புறம் 2 கம்பெனியும் இணைச்சதுக்கு அப்புறம் 3 பேருக்கும் இந்த கம்பெனில ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். அதோட பலன் இமிடியேட்டா உங்களுக்கு வந்து சேரும். அதாவது இந்த 2 கம்பெனியும் இணைக்கப்பட்டதா நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே கம்பெனில இருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுற கார், பங்களா, எட்ஸெட்ரா 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 எல்லா ஃபெசிலிட்டிஸும் உடனே கிடைக்கும். இன்ஃபேக்ட் பெசநகர் பீச் பக்கத்துல உங்க 2 பேருக்கும் ஒரு மாடர்ன் ஹைடெக் பங்களா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்க அக்காவும் ஷேர் ஹோல்டர் தான். ஐ டோன்ட் டினை. அதனால அவங்களுக்கு உரிய பங்கு நீங்க கொடுக்க விரும்பினா அதுக்கு நான் தடையே இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் அப்ஜெக்ட். இல்லைங்க, இவ்வளோ நாள் அவள் எங்களை எவ்வளோ அழகழிச்சா, நாங்கள் மட்டும் எதுக்காக அவன் மேலே அக்கறை காட்டணும்? மனோ மனோ மனோ, இது பார் மனோ, எனக்கு அபிய பழி வாங்குற எண்ணமே கிடையாது. அது உங்களோட பிரச்சனை. இட்ஸ் யோர் ஃபேமிலி ப்ராப்ளம். எனக்கு உங்களோட உரிமையை மீட்டு கொடுக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான். That's what I'm trying to do. இனிமே நீங்க தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும். நிச்சயமா அண்ணா, நீங்க எதிர்பார்க்கறத விட நாங்க அதிகமாவே செய்வோம். குட் குட். I know you are both very very capable. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நம்ம நினைச்சபடி நாளைக்கு நடக்கணும்னா நீங்க காலையிலேயே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல பண்ண போற சைன் உங்க வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல மாத்திடும். இது பாருங்க,
நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டேன். திரும்ப நம்ம நாளைக்கு ஈவினிங் சந்திப்போம். நீங்க கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆர்த்தி. தேங்க்யூண்ணா. பாஸ், அது எப்படி பாஸ் சும்மா அப்படியே எடுத்து விடுறீங்க? சி வியூ பங்களா. உங்களால மட்டும்தான் பாஸ் இப்படிலாம் பேச முடியும். பாஸ், எனி ஒர்க் ஃபார் மீ? Just go out. விளையாடுங்க பாஸ், ஆதி விளையாடு. ஐ ரிமெம்பர் தட். Poor Mano, poor Aarti. I feel sorry for them.